வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் குரூப் 2A உடைய மெயின்ஸுக்கான ஜிஎஸ் சிலபஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதன்படி யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்டு ஹெரிட்டேஜில் 20 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த 20 கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கான கிளாஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஸோ எமர்ஜென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், சுதேசி மூவ்மெண்ட், மாட்ரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இன் தமிழ்நாடு, ஹோம் ரூல், நான் கோஆப்ரேஷன், அப்புறம் சிவில் டிசோபிடியன் மூவ்மெண்ட், குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. ஸோ அந்த டாப்பிக்கில் கவர் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் இது எல்லாமே தான். ஸோ இந்த ஏரியா தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. ஸோ நம்மளுடைய சேனல் புதுசாக வராங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரு லைக் போட்டுருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்ஸில் இருக்கக்கூடிய நம்ம சம்மரி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதனுடைய சம்மரி நோட்ஸ் நம்ம பிடிஎஃபாக நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ 29 rupees பே பண்ணிட்டு அந்த பிடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு சம்மரி தான். ஸோ 370 pages இருக்கக்கூடியதை நம்ம அரௌண்ட் 30 pagesக்கு அதை சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருப்போம். தமிழ்நாட்டின் வரலாறு அதில் 1920 2011 வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள், நீதி கட்சி, பெரியார் சுயமரியாதை இயக்கம், அண்ணா, காமராசர் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆகியிருக்கும். அது ஒரு நல்ல ஸ்கோரிங் ஏரியா. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணுங்கிறவங்க யூபிஐ ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த யூபிஐ ஐடிக்கு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த மெயிலே உங்களுக்கு அந்த பிடிஎஃப்கான லிங்க் கொடுத்துருவேன். ஸோ இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு லீடர்ஸ் பயோகிராஃபி, ஏதோ தலைவர்கள் வரலாறு நம்ம படிச்சிருவோம். தலைவர்களுடைய பயோகிராஃபி படிச்சிருப்போம். அதுவும் இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகியிருக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க மெயில் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறோம். இன்னைக்கு கிளாஸ் போப்பாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு. இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கேற்பு. 1885 1947 வரைக்கும் நடந்த சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாடு என்னென்ன பங்களிப்பு செஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் 1884 முதலாக காங்கிரஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அடையாறுல பிரம்யான சபையின் கூட்டம் நடக்கும். ஸோ அந்த கூட்டத்துக்கு பின்னாடி திவான் ரகுநாத ராவ் இல்லத்தில் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களாம் கூடி ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கூடி விவாதிக்கிறாங்க. ஸோ அந்த அமைப்பினுடைய மாநாட்டை கல்கத்தாவில் நடத்தணும் அப்படின்னு சொல்லியும் முடிவு எடுக்கிறாங்க. சொன்னால் இந்த முடிவு எடுத்துட்டு இருக்கும்போதே அதுக்கு முன்னாடி பொம்பாயில் இந்திய தேச காங்கிரஸ் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ பொம்பாயில் இந்திய தேச காங்கிரஸ், பொம்பாயினுடைய முதல் மாநாடு காங்கிரஸுடைய முதல் மாநாடு பொம்பாயில் நடக்கும். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓய்வு பெற்ற ஆங்கிலேய அதிகாரி முயற்சியின் விளைவா 1885 டிசம்பர் 28 பாருங்க. இது 1884 டிசம்பர் மாதம் அடையாறுல பிரம்யான சபை. ஸோ அடுத்த இயர் 1885 டிசம்பர் 28 ஆலன் ஆக்டேவியன் முயற்சியால காங்கிரஸ் உருவாக்கப்பட்டு பம்பாயில முதல் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் 72 பிரதிநிதிகள் கலந்துகிட்டு இருப்பாங்க. சென்னையில இருந்து பார்த்தோம்னா 21 பேர், அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து 16 பேர் போயிருப்பாங்க. அந்த 16 பேரும் சென்னை மகாஜன சங்கத்தின் சார்பா. ஸோ மகாஜன சங்கத்தின் சார்பா இருந்து போனவங்க தான். ஸோ அதில் முக்கியமானவங்க பார்த்தோம்னா எஸ் சுப்பிரமணிய ஐயர், ஆனந்தாச்சாரியா, எம் வீரராகாச்சாரியா, பி வெங்கையா நாயுடு, கேசவ பிள்ளை. ஸோ அதெல்லாம் அதுல முக்கியமான தலைவர்கள். ஸோ முதல் மாநாட்டுக்கு தலைவராக இருந்தவர் WC பானர்ஜி. ஸோ உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர். உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த மாநாட்டுக்கு முதல் மாநாட்டு தலைவராக இருந்தவர். இவருடைய பெயரை வழிமொழிந்து அப்புறம் முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னா எஸ் சுப்பிரமணிய ஐயர் தான். ஸோ தலைவராக அவருடைய பேரை வழிமொழிந்து முதல் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் எஸ் சுப்பிரமணிய ஐயர். அடுத்து இரண்டாவது மாநாடு கல்கத்தாவில் 1886 அடுத்த வருஷம் 1886 கல்கத்தாவில் ரெண்டாவது மாநாடு. இதுல சென்னையிலிருந்து 47 பிரதிநிதிகள் பங்கேற்பு செஞ்சிருப்பாங்க. அடுத்து மூணாவது மாநாடு சென்னையில நடக்குது. ஸோ மூணாவது மாநாடு சென்னையில 1887 நடக்குது. அது குறிப்பா 1000 லைட்ஸ் 1000 விளக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கீஸ் தோட்டத்தில் தான் அந்த மாநாடு நடக்கும். இது தலைவர் பக்ருதீன் டியாப்ஜி. ஸோ முதல்
முஸ்லீம் தலைவர், காங்கிரஸுடைய முதல் முஸ்லீம் தலைவர் வந்து பக்ருதீன் ஜியாப்தி தான். அவர் தான் சென்னை மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருப்பார். இது வந்து முதலாம் திறந்த வெளி திரளி. ஸோ அது ஓப்பன் ஸ்பேஸ்ல வந்து பந்தல் போட்டு அந்த பந்தல்ல வந்து இந்த மாநாடு வந்து நடத்தப்பட்டிருக்கும். ஸோ சென்னை மாநிலத்தின் சார்பாக 362 பேர் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாநாட்டுக்குடைய செலவுல பெரும்பகுதி வந்து பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்யப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாநாட்டுடைய வரவேற்பு குழு செயலரும் இந்து பத்திரிகை நிர்வாகியுமே இருந்த மு. விஜயராகவாச்சாரியா. ஸோ அவர் எழுதின காங்கிரஸ் வினாவிடை அப்படிங்கிற நூல் எழுதினவர் யாருன்னா மு. விஜயராகவாச்சாரியா. ஸோ அந்த நூலை வந்து விற்று அதுல வந்த பணத்தையும் இந்த மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாநாட்டினுடைய வரவேற்பு குழு தலைவராக இருந்தவர் ராஜா சட்டி மாதவராவ். ஸோ தான் வரவேற்பு தலைவராக இருந்திருப்பாரு. இந்த மாநாட்டில் பங்கேற்றுக்கிட்டவங்கள ஸோ அப்போ இருந்த சென்னை கவர்னராக இருந்தால் கன்னிமாரா பிரபு வந்து அந்த மாநாட்டில் பங்கேற்கிட்ட பிறந்த பிரதிநிதிகள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சிறப்பு விருந்து வந்து கொடுத்திருப்பார். ஸோ சென்னையில் 3வது மாநாடு போக அடுத்து வந்து பார்த்தோம்னா 1894, 98, 908, 923, 27. ஸோ இந்த 5 வருஷமும் வந்து சென்னையில் வந்து மாநாடு நடத்திருப்பாங்க. டோட்டலாக வந்து பார்த்தோம்னா 5+1 6. ஸோ மொத்தம் 6 மாநாடு வந்து சென்னையில் நடத்தப்பட்டிருக்கும். 1894, 98, 908, 923, அதுக்கப்புறம் 927. இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி. சரிங்களா? மொத்தம் 6 மாநாடு சென்னையில் நடத்தப்பட்டிருக்கும். ஸோ தமிழ்நாட்டை சார்ந்தவர் ஒரு நபர் வந்து தலைவரானது இவங்கன்னா 1920 கவுகாத்தி மாநாட்டில் தலைவர் வந்து யாருன்னா சி.பி. விஜயராகவாச்சாரி வந்து தலைவராக இருந்தப்பாரு. அடுத்து 1926 அகைன் கவுகாத்தியில மாநாடு நடக்க அதுக்கு தலைவர் வந்து எஸ். சீனிவாச ஐயங்கார் தலைவராக வந்து இருந்திருப்பாரு. சரிங்களா? இது வந்து காங்கிரஸ் தான் உருவாக்கப்பட்ட போது தமிழ்நாட்டு தலைவர்களுடைய பங்களிப்பு. இப்ப தமிழ்நாட்டுல காங்கிரஸ்ல வந்து மிதவாதி தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி பிரிவுகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதன்படி பாக்குறப்ப தமிழ்நாட்டு மிதவாதிகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மிதவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கோகலவே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க தான். கோபாலகிருஷ்ண கோகலவே ஃபாலோ பண்ணுவாங்க மிதவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதன்படி கோகலேவுடைய வழக்கரமா ரைட் ஹேண்டா இருந்தவர் V.S. சீனிவாச சாஸ்திரி. ஸோ இவர் வந்து மிதவாதிகளுக்கு எல்லாம் மிதவாதி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இது போக P.S. சிவகாமி ஐயர், V. கிருஷ்ணசாமி ஐயர், T.R. வெங்கட்ராம் சாஸ்திரி, அப்புறம் இந்தியன் ரிவ்யூ பத்திரிகை ஆசிரியரான G.A. நடேசன். ஸோ இந்தியன் ரிவ்யூ பத்திரிகை ஆசிரியர் யாருங்க? எடிட்டர் G.A. நடேசன். இந்தியன் ரிவ்யூ பத்திரிகை ஆசிரியர் இருந்தா எடிட்டர் G.A. நடேசன். ஸோ அவங்களாம் வந்து மிதவாதிகள், மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அடுத்து பாருங்க, 1909 மார்லமெண்டோ சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அதனால சென்னையில சட்டமன்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அந்த சட்டமன்றத்தில் மிதவாதிகள் பங்கேற்பு செஞ்சிருப்பாங்க. வி. கிருஷ்ணசாமி ஐயர், அதுக்கப்புறம் P.S. சிவகாமி ஐயரும் கவர்னர் ஆட்சிக்குழுவில் வந்து உறுப்பினரும் இருந்திருப்பாங்க இவங்க 2 பேரும். ஸோ அடுத்த 1917 ஆகஸ்ட் 20 வந்து மாண்டெக் அறிக்கை வந்து வெளியிட்டிருப்பா. ஸோ அந்த அறிக்கையை வந்து ஆதரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இரட்டை ஆட்சியும் ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க. ஸோ இரட்டை ஆட்சி ஏற்றுக்கொண்டு 1920 தேர்தலில் வந்து 1920 தேர்தலில் நீதி கட்சி தான் போட்டி போட்டிருப்பாங்க. காங்கிரஸ் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு இரட்டையாட்சியை வந்து ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள். அதே சமயம் ரவுலட் சத்தியாகிரகத்துல இருந்து ஒதுங்கியே நின்றனர். ஸோ ரவுலட் சத்தியாகிரகத்துல இருந்து இவங்க வந்து ஒதுங்கியே நின்றார்கள். அதுல வந்து இவங்க மிதவாதிகள் பார்ட்டிசிபேட் பண்ணவில்லை. ஸோ இதெல்லாம் வந்து மிதவாதிகள். அதுல குறிப்பா வந்து மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் V.S. சீனிவாச சாஸ்திரி. ஸோ அடுத்து வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா திலகரை ஃபாலோ பண்ணவங்க தான் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சேலம் விஜயராகவாச்சாரி தான் தமிழ்நாட்டு தீவிரவாதத்தின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் சேலம் விஜயராகவாச்சாரி. ஸோ இவருடைய பாசறையில பயிற்சி பெற்றவர் தான் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜாஜி அவர்கள். ஸோ சேலத்தை வந்து தென்னாட்டின் போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சேலத்துல அந்த தீவிரவாதத்தினுடைய நடவடிக்கைகள் வந்து இருந்ததுனால சேலத்தை தென்னாட்டின் பூனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டை சார்ந்த முக்கியமான தீவிரவாதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா T.M. நாயர், கஸ்தூரி ரங்க ஐயங்கார், A. ராமசாமி ஐயங்கார், T. ரெங்காச்சாரி. ஸோ அவங்களாம் வந்து முக்கியமான எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஸோ தமிழ்நாட்டு திலகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வ.உ.சி. ஸோ அவர் தான் தூத்துக்குடியில சுதேசி கப்பல் கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு 1906 நவம்பர் மாதம். அடுத்து 1907 சூரத் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். சூரத்தில் மாநாடு நடக்கும். இந்த மாநாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு தீவிரவாதிகளை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வ.உ.சிக்கு அரவிந்த கோஷ் வந்து தந்தி கொடுத்திருப்பார். ஸோ அந்த தந்தி எடுத்துட்டு மெட்ராஸ் போய் பாரதி கிட்டையும் மண்டயம் சீனிவாசாச்சாரியார் உடனும் பேசி ஆலோசிச்சு தமிழ்நாட்டில் கூட தீவிரவாதிகளை சூரத் மாநாடு கூட்டி போயிருப்பார். அந்த மாநாட்டில் தான் வந்து 2 பிரிவாங்க. ஸோ அந்த பிரியும் போது திலகரை சூழ்ந்து பாதுகாப்பு அளித்தனர். ஸோ அந்த வ.உ.சி, பாரதியார், மண்டயம் சீனிவாசாரியார், ஸோ அவங்களாம் வந்து திலகரை சூழ்ந்து பாதுகாப்பு அளித்தனர். ஸோ அதை பார்த்த பாரதியார் வந்து என்ன ஒரு சொல்லியிருப்பாருன்னா, தமக்கு அடிபட்ட போதும் திலகரை காக்க வேண்டும் அப்படின்னு அசையாது நின்ற தீரத்தன்மை என்னும் போது உடல் புல்லரித்து மகிழ்ச்சி உண்டாகிறது அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து அந்த நிகழ்வை குறித்து சொல்லியிருக்காங்க. 1908 பிப்ரவரி மாதம்
கோரல் தொழிற்சாலை வேலை நிறுத்தம். ஸோ அதில் வந்து வஉசி சுப்பிரமணிய சிவா கைது செய்யப்பட்டிருப்பாங்க. இதையொட்டி தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் வன்முறை கலவரங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அடுத்து பாருங்க, 1911 ஜூன் 17 அன்னைக்கு வாஞ்சிநாதன் அவர்கள் திருநெல்வேலி துணை கலெக்டரை வந்து மணியாச்சி ரயில் நிலையத்துல சுட்டு கொண்டு இருப்பார். 1911 ஜூன் 17 வாஞ்சிநாதன் அவர்கள். ஸோ இவங்களாம் வந்து தமிழ்நாட்டு தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய. அடுத்து பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா, இவங்க வந்து ஆங்கில அதிகாரிகளை கொன்று கிளர்ச்சி செய்து இந்தியாவை விடுதலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடியவங்க தான் பயங்கரவாதிகள். வெள்ளை அதிகாரிகளை கொன்று கிளர்ச்சி செய்து இந்தியாவை விடுவிப்பது தான் இவங்களுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. ஸோ இதுக்காக 1905 லண்டன்ல வந்து ஹோம் ரூல் லீக் லண்டன்ல ஹோம் ரூல் லீக் வந்து ஆரம்பிக்கப்படும். அதே அடுத்த வருஷம் 1906 இந்தியா விடுதி. ஸோ இந்தியா விடுதி 1906 ஹோம் ரூல் லீக்ங்கிறது 1905 வந்து லண்டன்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்க வந்து பயிற்சி கொடுப்பாங்க. ஸோ வாவே சுப்பிரமணிய ஐயர், திருச்சி டாக்டர் TSS ராஜன், அப்புறம் MPT ஆச்சாரியா. ஸோ இவங்களாம் வந்து இந்த இந்தியா விடுதியில பயிற்சி பெற்றவர்கள் தான். அவங்களோட நோக்கம் வெள்ளை அதிகாரிகளை கொண்டு கிளர்ச்சி செய்து இந்தியாவை விடுதலை செய்வது அப்படின்னு சொல்லத்தான் பயங்கரவாதிகளுடைய நோக்கமா இருந்தது. அடுத்து வாவே சுப்பிரமணிய ஐயர். வாவே சுப்பிரமணிய ஐயர். ஸோ இவரும் வந்து இந்தியா ஹவுஸ்ல இருந்திருப்பாரு. ஸோ லண்டனுக்கு வந்து பாரிஸ்டர் பட்டம் படிக்கிறதுக்காக போயிருப்பார். ஸோ பாரிஸ்டர் படிக்கிறதுக்காக லண்டனுக்கு போயிருப்பார். லண்டனுக்கு போயிருந்தப்ப இந்தியா விடுதியில தங்கி இருந்திருப்பார். ஸோ அங்க வந்து 1908 இந்தியா விடுதியில தங்கி இருந்தப்ப மதன்லால் திங்கர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்சன் வாலி அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரியை சுட்டு கொன்றுவார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்தியா விடுதியை லண்டன்ல இருந்து பாரிஸுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ லண்டன்ல இருக்கும்போது வீரராகவாச்சாரியாரையும், அதாவது வீர் சவாக்கருடைய 1857 முதலாவது இந்திய சுதந்திர போராட்டம் அப்படிங்கிற அந்த நூலை மராத்தியிலிருந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரசுரங்களோட இருக்கக்கூடிய புத்தக பெட்டியை வந்து பாண்டிச்சேரிக்கு அனுப்பியிருப்பார். ஸோ என்ன இருக்குன்னா, தியாக பலிக்கு ஆயத்தமாகங்கள் பாரத மதம் அழைக்கிறார் 1857 திரும்புகிறது அப்படின்னு சொல்லி அந்த பிரசுரங்கள் எழுதப்பட்ட புத்தகங்களை பாண்டிச்சேரிக்கு வந்து அனுப்பியிருப்பாரு. அடுத்து 1910 ரஷ்யாவுக்கு போய் வெடிகுண்டு தயாரிக்கும் முறையை வந்து கற்றுக்கிட்டு பாண்டிச்சேரிக்கு வராரு. பாண்டிச்சேரியில் வந்து தர்மாலயம் ஏற்படுத்தி அங்க வந்து குத்துச்சண்டை, மல்யுத்தம், கத்திச்சண்டை, துப்பாக்கி சூடல் இதெல்லாம் வந்து பயிற்சி கொடுக்குறாரு. இதுல வந்து அதே சமயம் புதுவையில நீலகண்ட பிரம்மச்சாரியும் வந்து இருந்திருப்பாரு. ஸோ இப்போ வந்து வாஞ்சிநாதனுக்கு வந்து அந்த கலெக்டர் ஆசை வந்து கொலை பண்ணணும் திட்டமிட்டதுக்கு அப்புறமா வாஞ்சிநாதன் வந்து பாண்டிச்சேரி போய் நீலகண்ட பிரம்மச்சாரியை பார்ப்பாரு. ஸோ அவரும் வந்து வாஞ்சிநாதனுக்கு வந்து ப்ரௌனிங் கை துப்பாக்கியால் பயிற்சி சுடுவதற்கு வந்து பயிற்சி அளித்தவர் தான் வந்து நம்ம வாவேசு ஐயர். ஸோ VVS ஐயர் ஃபர்ஸ்ட் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரியை வந்து போய் பார்ப்பாரு. ஸோ அவரும் வந்து VVS ஐயர் கிட்ட அனுப்பி வைப்பாரு. ஸோ VVS ஐயர் தான் வந்து இவருக்கு வாஞ்சிநாதனுக்கு ப்ரௌனிங் கை துப்பாக்கி சுடுறதுக்கு பயிற்சி கொடுத்திருப்பார். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா கடைசி காலத்துல சரண்மாதேவியில பரத்வாஜ ஆசிரமம். ஸோ பரத்வாஜ ஆசிரமம் சரண்மாதேவியில ஆரம்பிச்சிருப்பாரு வாவே சு ஐயர். அடுத்து வந்து வாஞ்சிநாதன். ஸோ வாஞ்சிநாதன் வந்து செங்கோட்டையை சார்ந்தவர். ஸோ அவருடைய வந்து செங்கோட்டை ரகுபதி ஐயரின் மகன் தான் வாஞ்சிநாதன். இவர் வந்து திருவிதாங்கூர் புனலூர்ல அரசாங்க காட்டு இலாகாவில் பணி செஞ்சிருப்பார். ஸோ திருவிதாங்கூர் புனலூர்ல ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஸோ நெல்லை கலெக்டர் ராபர்ட் வில்லியம் ஹேஸை வந்து கொல்றதுக்காக திட்டமிட்டிருப்பாரு. அதுக்காக நீலகண்ட பிரம்மச்சாரியை போய் சந்திக்கிறார். இங்கதான் பாண்டிச்சேரியில போய் நீலகண்ட பிரம்மச்சாரியை சந்தித்து அதுக்கப்புறம் வாவேசு ஐயர்கிட்ட துப்பாக்கி பயிற்சி எடுத்திருக்காரு, ப்ரௌனிங் கை துப்பாக்கி. ஸோ 1911 ஜூன் 17 கொடைக்கானலுக்கு போறதுக்காக புகைவண்டி நிலையத்தில், அதாவது புகைவண்டியில நெல்லை இருந்து புகைவண்டியில போன இந்த மனைவியோட போன கலெக்டர் வந்து மணியாச்சி புகைவண்டி ரயில் நிலையத்துல வந்து வச்சு ப்ரௌனிங் கை துப்பாக்கியால் சுட்டுட்டு இவரும் வந்து சுட்டு இறந்திருப்பார். ஸோ அதுதான் வந்து வாஞ்சிநாதன். அடுத்து நீலகண்ட பிரம்மச்சாரி. ஸோ அதாவது அந்த ஆஸ் கொலை வழக்கில் இவருக்கு வந்து 7 ஆண்டு சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கும். 7 years வந்து சென்டென்ஸ்ட் ஆஸ் கொலை வழக்கில். ஸோ அதுக்கப்புறம் 2 ஆண்டு சிறையில் இருந்த அப்புறமா 1914 பெல்லாரி சிறைக்கு வந்து மாற்றப்பட்டிருப்பார். ஸோ பெல்லாரி சிறையிலேருந்து அங்கே தப்பிச்சு வந்து தர்மாவரம் புகவேண்டிய நிலையத்தில் பிடிபெற்றுவார். ஸோ அதுக்கு மேலும் 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்படும். சிறை முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு கம்யூனிஸ்டா வெளியே வருவார். கம்யூனிஸ்டா வந்து பாண்டிச்சேரி போயிட்டு
1910 ஏப்ரல்ல பாரத மத சங்கம் வந்து ஆரம்பிப்பாரு நீலகண்ட பிரம்மச்சாரி. ஸோ புதுவையில் 1910 ஏப்ரல் 10 பாரத மத சங்கம் வந்து நிறுவுவாரு. இந்த சங்கத்தினுடைய நோக்கம் என்னன்னா அந்நிய அதிகாரிகளை கொண்டு சுயராஜ்யம் பெறும். ஸோ அந்நிய அதிகாரிகளை முன்னிட்டு சுயராஜ்யம் பெறது தான் பாரத மத சங்கத்தினுடைய நோக்கம். ஸோ இந்த உறுப்பினர்கள் வந்து காளி சிலைக்கு முன்னாடி இருந்து ஆள்காட்டி வரல அறுத்து அதனுடைய ரத்தத்துல கையொப்பமிட்டன அதை சத்தியம் எடுத்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி சங்கீத மொழியில் கடிதங்கள் எழுதுவாங்க. சங்கீத மொழியில் கடிதங்கள் பரிமாற்றிக் கொள்வார்கள். பாண்டிச்சேரியில் இருந்தப்ப சூரியோதயம் அப்படிங்கிற பத்திரிகையும் வந்து நடத்திட்டு இருந்திருப்பாரு. வங்க போராட்டத்தில் 1922 10 ஆண்டு சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும். கர்நாடகாவில் உள்ள நந்திமலையில ஆசிரமம் வந்து நிறுவியிருப்பார். கர்நாடகாவில் கூட நந்திமலையில ஆசிரமம் நிறுவியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. அதே வந்து பரத்வாஜ ஆசிரமம் சேரன் மாதேவியில பரத்வாஜ ஆசிரமம் நிறுவியவர் VVS ஐயர். நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு அப்புறம் மாடசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மாடசாமி யாருன்னா ஒட்டப்படாதத்துல வஉசியினுடைய வழக்கரமா இருந்தவர் தான். ஒட்டப்படாதத்தை சேர்ந்தவர் வஉசியின் வழக்கரமா இருந்தவர். ரைட் ஹேண்டு சுதேசி கிளர்ச்சியில வந்து பங்கேற்றிருப்பார். ஸோ சுதேசி கிளர்ச்சியில வாஞ்சிநாதன் சார்ந்த பயங்கரவாத படையில வந்து சேர்ந்திருப்பாரு. ஆஸ் கொலை பிறகு தலைமறைவாகியிருப்பார். கலெக்டர் ஆஸ் கொலை பண்ணதுக்கு அப்புறமா தலைமறைவாகி இருப்பாரு. இவருடைய நிலங்களை அரசாங்கம் வந்து பறிமுதல் செஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவார்னா பாண்டிச்சேரி சிங்கப்பூர்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஜெர்மனிக்கு போயிட்டு அங்கே வந்து புரட்சி இயக்கங்களை வந்து முன்னெடுத்துப்பார். பயங்கரவாத இயக்கங்களை சேர்ந்திருப்பாரு. பாண்டிச்சேரி சிங்கப்பூர் வழியாக ஜெர்மனிக்கு போயிருப்பாரு மாடசாமி. இவர் வந்து வஉசியின் பலகரமாக இருந்தவர். ஸோ அடுத்து வந்து MPT ஆச்சாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து திருவல்லிக்கேணியில வாழ்ந்தவர். ஸோ MPT அப்படிங்கிறது எக்ஸ்பென்ஸ் என்னன்னா மண்டயம் பிரதிவாதி திருமலாச்சாரியார் அப்படின்னு சொல்லக்கூடியதான் MPT ஆச்சாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து லண்டன்ல இருந்தப்ப இந்தியா விடுதல ஆவேசையர் TSS ராஜனோட அங்கே இருந்திருப்பாரு. தூத்துக்குடி குருநாத ஐயர் டாக்டர் செண்பகராமன். ஸோ உங்களோட பெர்லின் முகாமிலே வந்து இருந்திருப்பாரு. ஸோ அந்த பெர்லின் முகாமில் இருந்த புரட்சியாளரிடையே அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்திருக்கும். அடுத்து வந்து குருநாத ஐயர். ஸோ குருநாத ஐயர் வந்து தூத்துக்குடியை சார்ந்தவர். தூத்துக்குடியில போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தலைமை காவலராக இருந்தவர். ஸோ தூத்துக்குடியில தலைமை காவலராக வேலை செஞ்சிட்டவர். சுதேச இயக்கத்துல அவருடைய வேலையை வந்து ரிசைன் பண்ணியிருப்பாரு. வஉசி கைதானதை ஒட்டி நெல்லை நகர்ல கலவரம் நடக்கும். அந்த கலவரத்துல கட்டடங்களுக்கு தீ வைத்ததா சொல்லி இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பெர்லின் போய் அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத புரட்சியாளர்களுடன் சேர்ந்து புரட்சி நடவடிக்கைகளும் வந்து முன்னெடுத்திருப்பாரு குருநாத ஐயர். ஸோ இவர் வந்து தூத்துக்குடி சார்ந்த ஒரு தலைமை காவலர். அடுத்து வந்து டாக்டர் செண்பகராமன். ஸோ அவர் வந்து நாஞ்சில் நாட்டை சார்ந்தவர். இவர் வந்து M10 செண்பகராமன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ M10 செண்பகராமன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோ இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர் பத்திரிகை வந்து நடத்திட்டு வந்திருப்பாரு. ஜெர்மன் அதிபர் கெய்சரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். ஸோ அதுக்கப்புறம் லெனினை பார்த்து அவருடைய ஆதரவையும் வந்து வாங்கியிருப்பாரு. ஒரு M10 செண்பகராமன் ஏன் சொல்லணும் 1914 M10 சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை கொண்டு வந்து ஸோ சென்னை உயர்நீதிமன்ற கட்டடத்தை நோக்கி அதை குறி வச்சு குண்டு வந்து வீசியிருப்பார். ஸோ அதனாலதான் அவர் வந்து M10 நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து சென்னை ஹைகோர்ட்டை வந்து பார்த்து கொண்டு போய் சொன்னதுனால இவர் வந்து M10 செண்பகராமன் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் காபூல் அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தானுடைய கேபிட்டல். ஸோ காபூல்ல தங்கியிருந்தப்ப அங்க வந்து தற்காலிக இந்திய குடியரசு வந்து அமைக்கப்படும். அந்த தற்காலிக இந்திய குடியரசுல அயல்நாட்டு அமைச்சராக வந்து இருந்தவர் தான் இவருங்க டாக்டர் செண்பகராமன். ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக வந்து இருந்திருப்பார். அடுத்து வந்து பாரதியார். ஸோ பாரதியார்னு பார்த்தோம்னா 1904 சுதேசமித்திரனுடைய துணை ஆசிரியராக வந்து சேர்ந்திருப்பார். துணை ஆசிரியர்னா சப் எடிட்டரா வந்து சேர்ந்திருப்பாரு. அங்க பிரிவினையின் போது எதிர்த்து முதல் கவிதையை வந்து இந்த சுதேசமித்திரன் எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் வாரணாசி காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு கல்கத்தா போய் அங்க இருக்கக்கூடிய விவேகானந்தருடைய முதன்மை சிஷ்யான சகோதரி நிவேதிதாவை வந்து மீட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பக்கிம் சந்திரரின் வந்தே மாதரம் படல தமிழ்ல வந்து சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாத இதழில் வந்து வெளியிட்டிருப்பாரு. சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய மந்த்லி பேப்பர்ல வந்து வந்தே மாதரம் பாடல தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டிருப்பாரு. வஉசி வாங்கினா அந்த 2 கப்பல்களை லாவும் கேலியோ அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கப்பல்களை என்னன்னு சொல்லுவார்னா பாரத தேவி பெற்றெடுத்த 2 புதல்வர்கள் அப்படின்னு சொல்லி வஉசி வாங்கின கப்பல்களை வந்து சொல்லியிருப்பாரு. சொன்னவர் யாரு? பாரதியா. அதுக்கப்புறம் இந்தியா பத்திரிகை தான் தீவிரவாத கட்சியினரின் போர் முரசா இருந்தது. ஸோ அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு வந்து ஒரு போர் முரசா இருந்தது இந்தியா பத்திரிகை. 1906 கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்துக்குவாரு. அதுக்கப்புறம் 1907 மே மாசம் பிபின் சந்திரபாலரை வந்து ஆந்திராவில் போய் சந்திச்சு அவரை சென்னைக்கு அழைச்சிட்டு வருவாரு. ஸோ லாலா லஜபதி ராய் கைது செய்யப்பட்டப்போ லாலா லஜபதி ராயனுடைய அவருடைய அந்த தீரத்தன்மை அதை வந்து போற்றி லஜபதி ராய் தூதி அதுக்கப்புறம் லஜபதி ராய்
பிரபாபம் அப்படின்னு சொல்லி 2 கவிதையும் வந்து எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படிங்கிற நூலையும் வந்து வெளியிட்டிருப்பாரு. எங்கள் காங்கிரஸ் யாத்திரை. அதுக்கப்புறம் திலகருடைய ஆங்கில சொற்பொழிவை தமிழ்ல வந்து மொழிபெயர்த்திருப்பார். ஸோ புதிய கட்சியினரின் போர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திலகருடைய ஆங்கில சொற்பொழிவை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டிருப்பாரு. வஉசி விஓசி வந்து நெல்லை கலெக்டர் வின்சை சந்திச்சப்போ, ஸோ அது அந்த வின்சை சந்திச்சுட்டு ஒரு சந்திக்க போயிருப்பாரு வஉசி அவர்கள். ஸோ அதை வந்து என்ன சொல்றாருன்னா, தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது, ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது அப்படிங்கிற தலைப்புல வந்து பாண்டியிருப்பாரு பாரதியார் அவர்கள். ஸோ அப்போ வந்து அவங்க மீட் பண்ணும்போது வஉசி வந்து கைது செஞ்சிருவாங்க. ஸோ அதுக்காக கைது செஞ்சதுக்கு அப்புறமா அந்த வழக்கு நடவடிக்கைகளை வந்து நிலையிலேயே தங்கி இருந்து வழக்கு விசாரணையை கவனிச்சுட்டு வந்திருப்பாரு. ஸோ அதில் வஉசிக்கு 40 ஆண்டும் சிவாவுக்கு 10 ஆண்டும் வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதே போக இந்தியா பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்த எம் ஸ்ரீனிவாசன் கைது செய்யப்பட்ட 5 ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் புதுச்சேரியில் வந்து தஞ்சம் புகுந்திருப்பார். 1908 ஜூன் மாதம் புதுச்சேரியில் வந்து தங்கியிருப்பார். ஸோ வாஞ்சிநாதன் வந்து ஆசை கொலை பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அதை வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, துரதிருஷ்டமான சம்பவம், எதிர்பாராத விபத்து அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஏன்னா பாரதியாருக்கு வந்து அரசியல் கொலைகளையோ இல்லை ஆயுத புரட்சியிலையோ நம்பிக்கை இருந்ததில்லை. ஸோ இது வந்து முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருவாங்க. பாரதியாருக்கு வந்து அரசியல் கொலையிலும் ஆயுத புரட்சியிலும் அவருக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. ஸோ ஆஸ் கொலையே வந்து துரதிருஷ்டமான விபத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 1918 டிசம்பர் மாதம் பாண்டிச்சேரியிலிருந்து தமிழ்நாடு வரும்போது கைது செஞ்சு கடலூர் சிறையில் வந்து அடைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 1919 மார்ச் மாதம் ரவுலட் சட்டம் எதிர்ப்பு பற்றி சென்னை வந்த காந்திஜி அவர்களை பார்த்து வந்து பேசியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு அகிம்சாவாதியாக மாறி இருப்பார். ஸோ 1919 மார்ச் மாதம் ரவுலட் சட்டம் பற்றி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக காந்திஜி அவர்கள் சென்னை வந்தப்போ அவர் மீட் பண்ணி பேசியிருப்பாரு. ஸோ அதுல இருந்து அவர் வந்து அகிம்சாவாதியா மாறி இருப்பாரு. அடுத்து பாருங்க வஉசி. ஸோ வஉசி பார்த்தோம்னா நமக்கு வந்து சுதேசி இயக்கம். ஸோ சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டுக்கு தந்த தவ புதல்வன் தான் வஉசி அவர்கள். இவர் வந்து கோவில்பட்டி தாலுகா ஒட்டப்பிடாரத்தை சார்ந்தவர் தான் வஉசி அவர்கள். தூத்துக்குடியில வழக்கறிஞராக இருந்தவர். அட்வொகேட்டா இருந்திருப்பார். தூத்துக்குடியில வழக்கறிஞர் இருந்தவர். அபேதானந்தர், பிரம்மானந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வங்காளத்தை சார்ந்த துறவிகளோட தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமா சுதேசி இயக்கத்துக்குள்ள வந்து ஈர்க்கப்பட்டிருப்பார். 1982 இந்திய கம்பெனிகள் சட்டத்தின்படி அந்த சுதேசி இயக்கத்திற்கு உத்தியோகம் கொடுக்கறதுக்காக 1906 அக்டோபர் 16 ஸோ இந்த டேட் வந்து 1906 அக்டோபர் 16 வந்து சுதேசி ஸ்டீம் ஏவியேஷன் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணி காலியோ லாவான்னு சொல்லக்கூடிய 2 கப்பல் வாங்கியிருப்பாரு. அது போக மூட்டைகளை ஏற்றுறதுக்காக, கார்கோ ஏற்றுறதுக்காக 2 இயந்திர படகுகளையும் வந்து வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் தூத்துக்குடியில தருமலங்க நெசவு சாலை தேசிய பண்டக சாலை இது வந்து தூத்துக்குடியில நிறுவியிருப்பார். தருமலங்க நெசவு சாலை தேசிய பண்டக சாலைங்கிறது தூத்துக்குடியில வஉசி நிறுவிய அமைப்பு. அதுக்கப்புறம் சென்னையில வந்து சென்னை விவசாய கைத்தொழில் சங்கம் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பும் வந்து சென்னையில ஏற்படுத்தியிருப்பாரு. அதே சென்னையில சுதேசி பிரச்சார சபை வந்து தொடங்கியிருப்பாரு. இதனுடைய சபை இது தலைவராக வந்து வி சக்கரை செட்டியாரை நியமிச்சிருப்பார். ஸோ வி சக்கரை செட்டியார் தலைமையில சென்னையில சுதேசி பிரச்சார சபை வந்து நிறுவப்படுது. அதுக்கப்புறம் 1906 கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். வஉசி ராஜாஜி, கஸ்தூரிரங்க ஐயங்கார், வி ராமலிங்கம் பிள்ளை, எஸ் சத்தியமூர்த்தி சிவங்களாம் வந்து 1906 கல்கத்தா கூட்டத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1907 சூரத் மாநாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில இருந்து தீவிரவாத தலைவர்களை வந்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அரவிந்த கோஷ் வந்து வஉசிக்கு தந்தி கொடுத்திருப்பார். ஸோ அதன்படி சென்னை போய் பாரதியார் அதுக்கப்புறம் மண்டையம் சீனிவாசாச்சாரியாருடன் பேசிட்டு அங்கிருந்து சூரத்துக்கு போறாங்க. சூரத்துல பிளவு ஏற்படும் போது திலகரை வந்து சூழ்ந்து பாதுகாப்பு அளித்தனர் அப்படின்னு சொல்லி நம்ம பாரதியார் பார்த்தப்ப படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் தேசிய தீவிரவாதிகள் வந்து ஒரு வெளியே வந்து பிளவு ஏற்பட்டமா ஒரு தனி கட்சி வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அதன்படி வங்காளத்துல அரவிந்தரும், மகாராஷ்டிரத்துக்கு திலகரும், தமிழ்நாட்டுக்கு சென்னை மாகாணத்துக்கு வந்து வஉசியும் செயலாளர்களும் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ தேசிய தீவிரவாதிகள் தனி கட்சி ஆரம்பிச்சப்போ வங்காளத்துக்கு அரவிந்தர், மகாராஷ்டிரத்துக்கு திலகர், சென்னை மாகாணத்துக்கு வஉசியும் செயலாளர்களாக வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்க பிபின் சந்திரபால் விடுதலை நாள். ஸோ பிபின் சந்திரபால் அரெஸ்ட் பண்ணி விடுதலை செஞ்சனால நெல்லையில ஊர்வலமா கொண்டாட திட்டமிட்டிருப்பாங்க. அது வந்து பிரிட்டிஷ் தடை செஞ்சிருப்பாங்க. இருந்தாலும் அதே மாதிரி ஊர்வலமா நடத்திருப்பாங்க. ஸோ இது அதை பார்த்த நெல்லை கலெக்டர் வந்து வின்ச். ஸோ அவர் வந்து வஉசியை பார்த்து நீங்க வந்து இங்க இருக்காதீங்க, நீங்க நெல்லையில வந்து திருநெல்வேலியில வந்து நிலையில இருக்கக்கூடாது, நீங்க வேற இடத்துக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் அதை அவர் வந்து கேட்டிருக்க மாட்டாரு. ஸோ அங்கேயே இருந்து போராட்டங்களை முன்னெடுத்திருப்பாரு. ஸோ அவரை பார்க்க அந்த கலெக்டர் வின்ச்சை பார்க்கறதுக்காக சிவாவும் அதுக்கப்புறம் பத்மநாபா ஐயங்காரும் வந்து வஉசி கூட போயிருப்பாங்க. ஸோ 3 பேரையும் வந்து அங்கேயே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வழக்கு நடக்குது. வஉசிக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருவாங்க. தண்டனை பிரிவு கவுன்சில்ல அப்பீல் போகும்போது ஸோ அந்த ஆயுள் தண்டனை வந்து கடுங்காவல் தண்டனையா மாற்றப்படும். கோயம்புத்தூர் சிறையில் இருந்தப்பதான் அரக்கமான
கொடுமைகள் இந்த நிகழ்த்தப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் கண்ணனூர் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டிருப்பாரு. ஸோ சிறையில் இருக்கும்போது ஆஸ்கொலை பற்றி அவருக்கு செய்தி வரும். ஸோ அந்த செய்தி வந்து நற்செய்தி அப்படின்னு சொல்லி கருதி இருப்பார். ஆஸ்கொலையை நற்செய்தி அப்படின்னு சொல்லி கருதி இருப்பார். அதுக்கப்புறம் 1912 டிசம்பர் இறுதியில் வந்து விடுதலை செய்யப்பட்டிருப்பார். 1912 டிசம்பர் இறுதியில் விடுதலை செய்யப்பட்டிருப்பார் வ.உ.சி. அவர்கள். அடுத்து பாருங்க, சென்னை ஜனசங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுதேசி இயக்கத்துக்கு உத்வேகம் கொடுக்கறதுக்காக சுதேசி தலைவர்கள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. 1908 ஜனவரி 11 திருவல்லிக்கேணி கங்கை கொண்டான் மண்டபத்துல கூடி இந்த சென்னை ஜனசங்கம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த வ.உ.சி. தான் இந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருப்பாரு. 1912 வரையும் வந்து செயல்பட்டது. 1908 ஜனவரி 11 1912 வரைக்கும் சென்னை ஜனசங்கம் வந்து செயல்பட்டிருக்கும். இது வந்து சுதேசி தலைவர்களால் உருவாக்கப்பட்ட சங்கம் தான் சென்னை ஜனசங்கம். அடுத்து வந்து சுப்பிரமணிய சிவா வந்து வத்தலகுண்டை சார்ந்தவர், மதுரை மாவட்டம் வத்தலகுண்டை சார்ந்தவர். ஸோ சுப்பிரமணிய சிவாவும் வ.உ.சி. மாதிரியே வந்து ராமகிருஷ்ண வேதாந்த இயக்கத்தில் வந்து ஆர்வம் கொண்டவர். ஸோ அதன் மூலமா சுதேச இயக்கத்துக்குள்ள வராரு. இவருடைய பேரை வந்து சுதந்திரானந்தா அப்படின்னு சொல்லி புனை பேரை அவரை சூட்டிக்கிறார். ஸோ அவருக்கு வந்து சுதந்திரானந்தா அப்படின்னு சொல்லி பேரை வச்சுக்கிறாரு. பிபின் சந்திரபால் விடுதலையானால தடையை மீறி வந்து அவங்க மாநாடு போட்டு பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து இவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை திருச்சியில் வந்து அடைக்கப்பட்டிருப்பார். அங்கதான் வந்து தொழுநோயில பாதிக்கப்பட்டிருப்பார். 10 ஆண்டுகள் சிறை தண்டனை திருச்சியில. ஸோ அதுக்கப்புறம் வந்து விடுதலையாகி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில பாரதி ஆசிரமம் வந்து தொடங்கியிருப்பாரு. ஸோ பாரதியாரினுடைய பாடல்களை பாடுவதற்காக பாரத ஆசிரியர் பாடல் குழு வந்து ஏற்படுத்தியிருப்பாரு. அதுக்கப்புறம் சிவாஜி தேசிங்கராஜன் அவர்களுடைய வரலாற்றை நாடகமா போட்டிருப்பாரு. 4 முறை வந்து இவர் மேல வழக்கு தொடுத்திருப்பாங்க பிரிட்டிஷ். 1908, 1921, 22, 24 4 முறை வந்து சுப்பிரமணிய சிவா மேல வழக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தொடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சுயாட்சி இயக்கம் பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வேற கிளாஸ்ல வந்து கண்டினியூ பண்ணுவாங்க.